ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கொங்கு ஸ்டைலில் அரிசியும் பருப்பு சாப்பாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு 2.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது சாதாரண புழுங்கல் அரிசி தான். 2.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். எந்த கிளாஸில் அரிசி எடுத்தனோ அதே கிளாஸில் 1 கிளாஸ் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இது நாட்டு பச்சைப்பயிறு. கரெக்டாக 1 கிளாஸ் தான் சேர்த்திக்கணுங்கிறது இல்லை, ஒரு 3/4 கிளாஸ் அளவு கூட சேர்த்திக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இந்த அளவுக்கு சேர்க்கும் போது கொஞ்சம் சாப்பாடு நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும். சாதாரண அரிசி பருப்பு சாப்பாடு துவரம் பருப்பில் தான் செய்வாங்க, நம்ம இன்றைக்கி பச்சைப்பயிரில் செய்யலாம். அரிசி பருப்பை 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். கை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி தேய்ச்சோம்னா நல்லா அழுக்கெல்லாம் போயிடும். 2 தடவை கழுவி தண்ணியை கீழே ஊற்றிடலாம். 3 தடவை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் போல் ஊறட்டும். சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல அரிசி பருப்பு ஊற வச்சிடலாம். அப்போ நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுக்குள்ளே அரிசி பருப்பு நல்லா ஊறிடும். இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயத்தை விட பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். பிரியாணிக்கெல்லாம் நம்ம பெரிய வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது நல்லா இருக்கும்ல, அது மாதிரி நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகத்தை இது மாதிரி தட்டி வச்சுருக்கேன். சும்மா இடிக்கல்ல வச்சு ஒரு தட்டு தட்டினா போதும். 5-6 பூண்டு பல்லு தட்டி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்தி ஜீரகத்தையும் பூண்டையும் நல்லா நைஸாக தட்டக்கூடாது, இது மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இது மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. 4 மீடியம் சைஸ் ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன். ஆப்பிள் தக்காளினா பெங்களூர் தக்காளி, மீடியம் சைஸ் போதும். நாட்டு தக்காளி இதுக்கு செட் ஆகாது, கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும். இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய்ச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும், அப்போ தான் கடுகு உளுந்து பருப்பு போட்டால் வெடிக்கும், இல்லைன்னா வெடிக்காது. இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். வெண்டைக்காய் சில்லி போட்டனால எண்ணெய் கொஞ்சம் மசாலா கலந்து மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. வெண்டைக்காய் சில்லி எப்படி போடுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சாதான் கடுகுளுந்தம் பருப்பு வெடிக்கும், இல்லைன்னா வெடிக்கவே வெடிக்காது. கடுகுளுந்தம் பருப்பு வெடிக்காமல் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்திருக்கேன். கடுகுளுந்தம் பருப்பு நல்லா பொரியுது, இது ஃபுல்லாக பொரியட்டும். கடுகுளுந்தம் பருப்பு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ நல்லா வெடிச்சிருச்சு, வெங்காயத்தை சேர்த்திக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்தை சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கியாச்சு. இப்போ வரமிளகாய் கருவேப்பிலை சேர்த்துடலாம். நம்ம முதல்ல வரமிளகா சேர்த்துனோம்னா கருகின மாதிரி ஆயிரும், அதனால வெங்காயத்தை 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு வரமிளகா சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி கூடயே இப்போ மஞ்சத்தூளையும் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த அரிசி பருப்பு சாப்பிட்டு கொஞ்சம் மஞ்சள் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தக்காளி கூட மஞ்சத்தூளையும் சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். இப்போ தக்காளி கொஞ்சம் மசியட்டும். அவ்வளோதான், தக்காளியோட பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ தேவையான தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 7.5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சரியாக இருக்கும். 1 கிளாஸ் பருப்புக்கு 1/2 கிளாஸ் தண்ணி சரியாக இருக்கும், இல்லை 3/4 கிளாஸ் தண்ணி கூட ஊற்றலாம், போதும். இதை விட அதிகமாக ஊற்ற வேண்டாம், இல்லைன்னா குழஞ்சிரும். அரிசி பருப்பு 20 நிமிஷம் போல் ஊறி இருக்கும். இந்த அளவு தண்ணி சரியாக தான் இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. நான் இதுக்கு மொத்தமாக 8 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அரிசிக்கு 7.5 கிளாஸ் தண்ணியும் பருப்புக்கு 1/2 டம்ளர் தண்ணியும் தான் சேர்த்திருக்கேன். இது கூட இப்போ நம்ம கல்லுப்பையும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு கறிக்கணும், அதாவது 1 கல் கூட இருக்கணும், அவ்வளோதான் சரியாக இருக்கும். நம்ம அரிசி போட்டு வெந்து வரும்போது சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அரிசி போட்டுடலாம். தண்ணி கொதிக்காததுக்கு முன்னாடி அரிசி போட்டோம்னா அந்த சாப்பாடு ரொம்ப குழஞ்சிரும். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரிசி போட்டுடலாம்.
நான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கேன். அரிசி இது கூட சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், சட்டுன்னு செஞ்சிடலாம். பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாகவே செஞ்சிடலாம், ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. இது கூட நம்ம தட்டி வச்சுருந்த வெள்ளைப்பூண்டையும் சீரகத்தையும் சேர்த்துடலாம். வெள்ளைப்பூண்டும் சீரகம் இப்போ சேர்க்கறதுனால நல்லா வாசமாக இருக்கும் சாப்பாடு. இது ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக எந்த காயும் வச்சு சாப்பிட்லாம். முக்கியமாக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும். கொங்கு சைட்லலாம் அப்படி தான் வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, போதும் மூடி வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விசில் போதும். ஒரு விசிலே சாப்பாடு நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன், ப்ரெஷர் குறையட்டும். சாப்பாடு குக்கர்லேருந்து எடுத்தாச்சு. பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. சாப்பாடு கொஞ்சம் கூட குழையல. இது கூட இன்றைக்கி சோயா பீன்ஸ் வறுவல் வச்சுருக்கேன். இது கூட ஒரு முட்டை. இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் மெனு. கொங்கு ஸ்டைலில் நம்ம அரிசி பருப்பு சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.